அனைவருக்கும் வணக்கம். என்னன்னா, இந்த கால் வலி, கை வலி, இந்த உளைச்சல் ரெண்டு இடுப்புலேருந்து கால் உளைச்சலுக்கு ஒரு மருந்து, ஒரு பச்சலை. அது என்னன்னா, ஆரஸ்வதி இலை, நொச்சி இலை, பாதராட்சி இலை. பாதராட்சி இலை கிடைக்கலைன்னா நொச்சி இலையும் ஆரஸ்வதி இலையும் போடலாம். அதை கொண்டு வந்து அரிசி கலையில தண்ணிய எடுத்துக்கிட்டு இந்த இலைய உருவி ஒரு பாத்திரத்துல போட்டு நல்லா கூடவே தண்ணி ஊற்றி அதை வேக வைக்கணும். உருவி போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு அது நல்லா மணக்கும். வேகும்போது வெந்த உடனே ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடறாங்க. அது நல்லா சாயம் இறங்கி போய் இருக்கும். அது குழந்தை வெட்டவங்களுக்கு கூட மேலுக்கு ஊற்றிட்டு அப்புறம் வேற தண்ணி ஊத்துறது. குழந்தை வெட்டவங்களுக்கு வேப்பம்பட்டை போடுவோம், பட்டையெல்லாம் கருவேப்பட்டையெல்லாம் போடுவான். இது அதெல்லாம் வேணாம். இந்த இலைய 3 இலையும் போட்டு பாதராட்சி கிடைக்கலைன்னா கூட நெச்சி இலையும் இது ஆரஸ்வதி இலையும் போட்டா கம்மன்னு மணக்கும். அப்படியே கவுசட்டி போட்டு மூடி வச்சிடறேன். மூடி இறக்கி வச்சுட்டு அப்புறம் படுக்க போயில நல்லா வேலையெல்லாம் பார்த்து காலுக்கு இது அந்த தண்ணிய சூடு பண்ணி ஒரு பாத்திரத்துல அப்படியே இறக்கி வச்சுக்கிட்டு ஒரு காட்டன் பாவாடை துணியோ சட்டை துணியோ ஏதோ ஒரு துணியை சவுக்கமா எடுத்துக்கிட்டு அந்த தண்ணியில நனைச்சு கொஞ்சம் லேசா தண்ணி பிரிஞ்சிட்டு தண்ணி வேஸ்டா போயிடுவாங்க. அதை நல்லா வலிக்கிற இடத்துல இருந்து கொடுத்து முட்டி வலி, கை வலியோ, தோள்பட்ட வலியோ, அந்த கை எந்த கையா இருந்தாலும் சரி இடுப்புலையோ வச்சு எடுத்து கொடுத்து அதை அப்ப வைக்க 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 சுகமா இருக்கும். அதை வச்சா அந்த கால் வலிய கேட்கும். இப்ப உர வாங்கி மாற்றாத மாத்திரைதான் வாங்கி போடுறோம், ஊசி போடுறோம், திரும்ப கேட்கறதில்ல. இதை செஞ்சுக்கிட்டா இது காசு இல்லாத வைத்தியம், நாட்டு வைத்தியம். அதை செஞ்சா அது இந்த கால் வலிய நைட்டு கூட்டிக்கிட்டு அப்புறம் அந்த தண்ணியோட திளைச்சிட்டு படுத்தா நல்லது. ஒருத்த பிசு பிசுன்னு ஒட்டும், அப்படி பிசுலாம் ஒட்டாது. கொஞ்சம் கொஞ்சம் தனியா இருந்ததை எடுத்து கழுவி விட்டுட்டு படுக்கலாம். படுத்தா நல்லா தூக்கம் வரும், வலி இருக்காது. காலையில எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு அந்த தண்ணியவே சுட வச்சு அதை எடுத்து நல்லா ஒத்து கொடுத்துட்டு காலையை கழுவிட்டு நம்ம தெரியலாம். நல்லா அது பத்தியம் கிடையாது, அது எப்போவும் போடலாம். அந்த மாதிரி மட்டும் போட்டு வேலைதான் அதுக்கு. அடுப்பு எரியுறது இல்லை, நாங்கெல்லாம் விறகு அடுப்புல போடுவோம். இப்பதான் கேஸு எல்லாம் அதனால வேலை போட்டு வச்சுட்டா அப்புறம் சூடு பண்ணி வச்சுக்கலாம். அதை போட்டு எத்தனையோ பேருக்கு தேவையில்லை. அது நல்ல மருந்து. மாத்திரையும் போட்டுக்கலாம், ஊசியும் போட்டுக்கலாம். அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. இது கால் வலிய கேட்கும். அதுக்காக ஒத்து கொடுத்து போட்டீங்கன்னா இந்த தண்ணி 3 தடவை போடலாம். போட்டுட்டு அப்புறம் அதை கீழே ஊற்றிட்டு வேற இலைய புனிதாரத்துல கொஞ்சம் வச்சிருந்து அப்புறம் உருவி போட்டு அதை நல்லா சாயம் இறங்கிடும். அதையே நீங்க வச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். கால் வலி, கை வலி, மூட்டு வலி எல்லாத்துக்கும் தேவையில்லை. அது நல்லா மருந்து. அதை செஞ்சு ஒரு தண்ணிய சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுத்தா தாங்காதுங்க. பெரியவங்களுக்கு தானே வெட்ட வாயு வரும். வெட்ட வாயு சம்பந்தப்பட்டதுதான் இந்த கால் வலி, மூட்டு வலி, ரத்த ஓட்டம் கம்மியா பணப்பட்டா வரும். சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் வராது. அது டாக்டர் வைத்தியம்னா அந்த பிள்ளைகளுக்கு பார்க்கணும். இது நம்ம பெரியவங்களுக்கு காலில் தெம்பு குறைஞ்ச ரத்த வாயு இறங்கிறது. மூட்டு வலி, கால் வலி, கெண்ட சதையை பிடிச்சி இழுக்கிறது, இந்த குழச்சி இழுக்கிறது, இடுப்பு வலி, இதுகளுக்கு இதை ஒத்து கொடுத்தா நல்லது. ஊசியும் போட்டுக்கலாம், மாத்திரையும் போட்டுக்கலாம். அதுக்கு எனக்கும் சம்பந்தமே இல்லை. இதைதான் செய்யறது. இதை செஞ்சு பாருங்க. அது கொஞ்சம் வலியை கேட்கும். கொஞ்சம் நாள் சென்று அப்புறம் கால் வலி வந்தா போட்டுக்கலாம்.
இது எப்போதுமே இந்த மருந்த கண்டிப்பா போடணும். நல்லா இருக்கும். அதை வெற்றாதீங்க. அந்த மாதிரி மருந்த போடுங்க. கால் வலியை கேட்கும், முட்டி வலியை கேட்கும், தரந்தைக்கு வலியை கேட்கும். இந்த கெண்டச்சதை இந்த குளச்சியை இழுக்கிறது, இடுப்பை கடுக்கிறது, இதுக்கெல்லாம் கேட்கும். அப்புறமா மாத்திரையை போட்டுக்கிட்டு படுக்கலாம். நல்லா தூக்கம் வரும், கால் வலிக்காது, நல்லா இருக்கும். காலை தூக்கி வைக்கும்போது வலி இருக்காது. நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு அதை பார்த்தோம்னா கொஞ்சம் நாள் செல்ல நடக்கலாம். அதுக்காகத்தான் இந்த மருந்து. இது காசு மனுஷ கேட்கப்படுறது இல்லை, ஒன்றும் செய்யாது. காட்டுல ஆரஸ்வதியை புரிஞ்சு தர வேண்டியது, நொச்சி இலை இருக்கிற வீட்டுல புரிஞ்ச வேண்டியது, 2 ஆதராட்சி இலையை போட வேண்டியது. 3 இலைக்கு மருந்துக்கு சொல்றேன். அப்படி ஆதராட்சி கிடைக்கலையா, நொச்சி இலையும் ஆரஸ்வதி இலையும் நீங்க போட்டு வேக வச்சு, அது வேக வச்சு வேகும் போது ஆரஸ்வதி தைலம் வாடை அடிக்கும், அதுவே வாசமா இருக்கும், அது கேட்கும். அதை செய்யுங்க, நல்லபடியா கேட்கும். எனக்கு தெரிஞ்ச வைத்தியம் எப்பவுமே இது அந்த வைத்தியத்தை செய்யலாம். சரியா?